வணக்கம். இந்த நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸில் டிப்ளமோ இன்ஜினியர், கிராஜுவேட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 14/8/2026 கொடுத்துருக்காங்க. க்ளோஷர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3/9/2026 கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 3/9/2026 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் பிரிண்டிங் யுவர் அப்ளிகேஷன்ஸ் வந்து 18/9/2026 2026 கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 14/8/2026 3/9/2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின் ஃபார் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கேண்டிடேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். அதனால் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஜிலாக்கர் ஆப்பில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்து அதுலேருந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. அதை டைப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நேமில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அப்படின்னா அதை தான் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம்னு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். தென் மிடில் நேம் கேட்டிருக்காங்க. மிடில் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ரெண்டையும் நம்ம டைப் பண்ணிக்கணும். தென் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பரை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற செக்யூரிட்டி கூட நீங்கள் டைப் பண்ணிக்கணும். மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஓடிபியும் சென்ட் பண்ணுவாங்க. அதனால் வேலிடாக இருக்க மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம மொபைல் நம்பருக்கு நேராக சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு நேராக ஃபஸ்ட்டு உங்களுடைய கேப்சா கூட டைப் பண்ணிவிட்டு தென் இமெயில் ஐடிக்கு நேராக சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டைப் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட்னு கொடுத்துருப்பாங்க. அதில் போய் உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதை கைட்லைன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி லைட் கலர் ப்ரிஃபர்லி ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிளாஸஸ்லாம் போட்டு நம்ம ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கேப்ஸ் கேட்ஸ் அண்ட் டார்க் கிளாஸஸ் ஆர் நாட் அக்செப்டபிள்னு கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 x 230 பிக்சல்ஸில் இருக்கணும். சைஸ் ஆஃப் த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா 20 KB-லேருந்து 50 KB-க்குள்ளே இருக்கணும். தென் கேப்சர் ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா கேப்சர் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய லைவ் கேப்சர் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேமராவில் போய் QR கோடு மொபைல் மூலமாக கேமராவில் போய் QR கோடை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அதில் உங்களுடைய லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய லைவ் கேப்சர் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பென்னால் சைன் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KB-லேருந்து 20 KB-க்குள்ளே இருக்கணும். டைமென்ஷன்ஸ் வந்து 140 x 60 பிக்சல்ஸில் இருக்கணும். ஃபைல் டைப் பார்த்தீங்க அப்படின்னா JPG ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட்டுக்கு சைடில் ப்ரௌஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணோடனே அப்லோடட் இமேஜஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். தென் கேப்சர் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி லைவ் கேப்சர் இமேஜஸை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு இதில் ஷோ ஆனதுக்கப்புறம் டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சைனை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணிவிட்டு தென் இதில் தேடி டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம்.
ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த போஸ்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு தென் டிசிப்ளின் அண்ட் பே ஸ்கேல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகிரி கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகிரியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட நேம் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆர் யூ பர்சன் வித் பெஞ்சுமா டிசபிலிட்டி 40% ஆஃப் அபவான்னு கேட்டிருக்காங்க. பிடபிள்யூபிடியாக இருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். டூ யூ நீட் த காம்பன்சரி டைம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் எழுதுகிறப்ப எக்ஸ்ட்ரா டைம் வந்து உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. வேணும்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் த செபரல் பாலசி அண்ட் யுவர் ரைட்டிங் ஸ்பீட் இஸ் அஃபெக்டட். Suffering from the cerebral palsy or writing speed is affected. செபரல் பாலசியால் உங்களுடைய ரைட்டிங் ஸ்பீடு வந்து அஃபெக்ட் ஆகிருக்குதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸே நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெதர் யுவர் டாமினன்ட் ரைட்டிங் ஹேண்ட் இஸ் அஃபெக்டட். ரைட்டிங் ஹேண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். டூ யூ இன்டர் த யூஸ் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் ஸ்க்ரைபோட சர்வீஸ் வந்து உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. வேணும்னா நீங்கள் எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஸ்க்ரைபுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பீரியட் ஆஃப் சர்வீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். Are you applying a departmental candidate, non-executive employees who are already master roles on IOCL? IOCL ஆல்ரெடி நீங்கள் மாஸ்டர் ரோல்ஸில் இருந்திருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். டேட் ஆஃப் ஜாயினிங் எப்போ, எம்ப்ளாயி நம்பர் என்ன, கரண்ட் போஸ்டிங் என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். Have you work or engaged or currently working with IOCL? இப்போ நீங்கள் IOCLல கரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன டைப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களோட டெஸ்டினேஷன்ஸ் என்ன, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க, நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். தென் ரிலீஜன் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நேஷ்னாலிட்டி தென் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். கான்சென்ட் டு ஆதார் வெரிஃபிகேஷன், ஆதார் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாமா இல்லை வேணாமான்னு கேட்டிருக்காங்க. பண்ணணும் அப்படின்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை வேணாம் தேவையில்லை அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, டைப் பண்ணிக்கணும். தென் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 1, 2 and 3 வரைக்கும் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். மொபைல் நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். தென் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டூ யூ ஹாவ் த ட்வின் பிரதர் சிஸ்டராக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ட்வின் பிரதர் அல்லது சிஸ்டராக இருந்தோன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கான நேம் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். தென் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிவிட்டு ஃபாதர் நேம், அவங்களோட ஆக்குபேஷன் என்ன, ஆனுவல் இன்கம் என்னங்கிறத நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். அதே மாதிரி மதர் நேம், அவங்களுடைய ஆக்குபேஷன்ஸ் என்ன, அவங்களுடைய ஆனுவல் இன்கம்ங்கிறத நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு மேரீடாக இருந்தீங்கன்னா ஸ்பவுஸ் நேம் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கணும். தென் டேட் ஆஃப் மேரேஜ் எதுவோ அதை நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். அட்ரஸ் ஃபார் கரஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்க, நம்மளுடைய ஹவுஸ் நம்பர் அண்ட் ஃப்ளாட் நம்பர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கணும். தென் பில்டிங் அல்லது ஸ்ட்ரீட் நேம், தென் லொக்காலிட்டி அண்ட் ஏரியா கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிவிட்டு வில்லேஜ் அல்லது டவுன் அல்லது சிட்டி நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நம்மளுடைய ஸ்டேட் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்டையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பின்கோட் நம்பர் கேட்டிருக்காங்க. தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். எதுக்கு அப்படின்னா உங்களுடைய கரஸ்பாண்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸையும் அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கணும். கம்யூனிகேட்டிங் இன்க்ளைன் டிஸ்பேச் ஆஃப் ஆஃபர் ஆஃப் அப்பாயின்மெண்ட், எந்த அட்ரஸுக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து சென்ட் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. கரஸ்பாண்ட் அட்ரஸ் அப்படின்னா கரஸ்பாண்ட் அட்ரஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பெர்மனன்ட் அட்ரஸ் அதே மாதிரி ஜிஎஸ்டி இன்வாய்ஸையும் எந்த அட்ரஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும்.
அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கேட்டிருக்காங்க, டைப் பண்ணிக்கலாம். தென் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் ரெண்டுமே சேமாக இருக்கணும். அக்கௌண்ட் நம்பரில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். தென் பேங்க் அல்லது பிரான்ச் நேம் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். தென் ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். தென் வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்லப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம். தென் ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். தென் பார்த்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ், போர்ட் அண்ட் யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க 10th, அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் ஆஃப் அட்மிஷன்ஸ், எந்த இயரில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்களோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு கேட்டிருக்காங்க. 12th ஸ்டாண்டர்டில் நேம் ஆஃப் த ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அல்லது ஸ்ட்ரீம், நீங்கள் எந்த குரூப் எடுத்து 12th ஸ்டாண்டர்டில் படிச்சிங்களோ அந்த குரூப் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா மந்த் அண்ட் இயர் ஆஃப் அட்மிஷன், எந்த இயரில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணீங்களோ அந்த இயரை நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு எப்போ வந்து நீங்கள் முடிச்சிங்களோ அந்த இயரை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ டீட்டெயில்ஸில் நேம் ஆஃப் த காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி சப்ஜெக்ட் அல்லது ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க. தென் மோட் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்பியர்ட் அல்லது பாஸ் பண்ணிட்டீங்கன்னா பாஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்பியர்டுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். மந்த் அண்ட் இயர் ஆஃப் அட்மிஷன் கேட்டிருக்காங்க, தென் பாசிங் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் அப்பியர்டாக இருக்கீங்க, 5th செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த 5th செமஸ்டருக்கான பர்சன்டேஜை வந்து நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ 1 கேட்டிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். கிராஜுவேஷன்ஸில் காலேஜ் நேம் டைப் பண்ணிக்கணும். சப்ஜெக்ட் அல்லது ஸ்ட்ரீம் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் ஆஃப் ஜாயினிங் அண்ட் ஃபினிஷிங் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் அது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். வெதர் யூ ஹாவ் அ சாண்ட்விச் டிப்ளமோ கோர்ஸ், சாண்ட்விச் டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கிறப்ப டிப்ளமோ கோர்ஸ் படிச்சுட்டு இருப்ப இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கும் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் சாண்ட்விச் டிப்ளமோ கோர்ஸ். அது நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஹேவ் யூ ஆப்டைன் த 3 years டிப்ளமோ இன்ஜினியரிங் ஃபுல் டைம் அல்லது ரெகுலர் கோர்ஸ், ஃபுல் டைமாக இருந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஃபுல் டைமாக படிச்சிருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ், அப்படி பார்ட் டைமாக படிச்சிருந்தீங்கன்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். Have you possessing the higher professional qualifications such as BE, BTech, MBA, CA, CS, CMA எல்லாம் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஹை பொசஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். Do you agree to being posted anywhere India or abroad whenever IOCL record your service? அப்ராட் அல்லது இந்தியாவில் எங்கெல்லாம் ஐஓசிஎல் இருக்கோ அங்கே ஒர்க் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அக்ரி தானான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். Brief details about the projects undertaking during a summer training or a job. நீங்கள் ஜாப் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஏதாச்சும் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். தென் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரெசென்ட்டில் நீங்கள் ஒர்க்கிங்கில் இருக்கீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கணும். ஒர்க்கிங்கில் இருந்தீங்க அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். தென் ஒர்க்கிங் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கூட அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் கேட்டிருக்காங்க, டைப் பண்ணிக்கலாம். தென் டெசினிஷன் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கணும். டோட்டல் பீரியட் ஆஃப் சர்வீஸ்,
எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபில்அப் பண்ணி இப்போ வந்து ஆட் இது மூலமாக நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட்னு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் மோடுங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்து எந்தெந்த இயர்லேருந்து எந்தெந்த வரைக்கும் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாச்சும் ரிமூவ் பண்ணணுன்னா கூட ரிமூவ்ங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுடைய கிராஜுவேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வேலிடிவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிவ்யூ ஆகும். நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆன் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நோ சேஞ்சஸ் ஆஃப் த டேட்டா ஆல்டர்ட் என்டர் வில் பி பெர்மிட்டட். கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டேட்டாஸில் எந்த சேஞ்சஸ்மே பண்ண முடியாது. அதனால் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுங்க. ஏதாச்சும் எரர் இருந்துச்சு அப்படின்னா பேக்குங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் எரரை கிளியர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் தான் இருக்கும். நம்ம ஓகேங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு ஆர் யூ ஷுர் டு கன்டினியூ கேட்பாங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரிவ்யூ ஆனதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணினா போதும். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸோட ஃபைல் சைஸ் என்னங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு தென் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரிவ்யூ ஆனதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணினா போதும். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸோட ஃபைல் சைஸ் என்னங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு தென் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் அல்லது ப்ளூ இங்கால் நீங்கள் தம்ப் பண்ணி அதை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதோட ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் வந்து 240 × 240 பிக்சல்ஸில் இருந்தால் தான் நம்மளுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸை நம்ம அப்லோட் பண்ணியிருக்க முடியும். இதில் சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் தெரிகிற செக்யூரிட்டி கூட டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் நம்ம தெரிகிற செக்யூரிட்டி கோடை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இதில் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் கேட்வே வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கார்டு ஹோல்டர் நேம் டைப் பண்ணிக்கணும். எக்ஸ்பைரி டேட் டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெபிட் கார்டோட நம்பர், அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட், சிவிவிங்கிறது எல்லாத்தையுமே டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ யூபிஐ ஆப் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூபிஐ ஆப் எது மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு தென் மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அல்லது QR கூட ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட்க்கு 4 மெத்தட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 மெத்தடில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெசேஜுக்கு பேமெண்ட் ரிசீவ்ங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. உங்களோட ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்காக உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம்.